ஏங்க நீ தூக்கம் இல்லையா? தூக்கம் இல்லையா? தூக்கம் இந்நேரத்துலேயும் தூக்கம் வராது. பேசிட்டு இருக்கலாம். சரி சரி. நல்லா படிச்சியா? படிச்சாயா? பையனும் தூக்கம் இல்லைங்களா? அவனுக்கு 2 பச்சி சுட்டு கொடுக்கலாம். மிளகா பச்சி. எல்லாம் வேலைக்கு போனவங்களுக்கு வாயெல்லாம் ஜப்புன்னு இருக்குதான். அதனால சுருக்கணும் மிளகா பச்சி சுட்டு கொடுக்கலாம். மிளகா பச்சி சுட்டு கொடுக்குறேன். கண்ணு அந்த கடலமா வருதுதா கண்ணு? சரி. கண்ணு எல்லாம் உரம் மட்டும் தட்டையிலே எடுத்துட்டு போயில எடுத்தா. பாப்பா எல்லாம் தட்டையில் பொறிக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டியா? எடுத்து வச்சுட்டியா? சரி கொண்டா. தட்டம் இது கொண்டா அர்த்தம் கொண்டா. அப்படி வச்சுக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவை கலந்துக்கலாம். சீக்கிரம் கலட்ட முடியல. கழுத்து கொண்டா சாமி. கடலை மாவு 2 கப்பு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் மிச்சமான பிள்ளைகளுக்கு போன்ற போட்டுக்கலாம். 4 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூனு சோள மாவு, மக்காச்சோள மாவு, வரமிளகா பொடி 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு சீரகம் நிமிட்டி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு ஓமம், அதான் இதே மாதிரி நிமிட்டி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூனு மாவு சோடாப்பு கொஞ்சம் மேலே, அதுக்கு போதுமான உப்பு. கண்ணே அந்த சிலை கடுத்தா செலாக்கு கொண்டா கண்ணே. 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கணக்காக தண்ணி ஊற்றி பச்சை மாவு பதத்துக்கு பேஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பற்றிக்குமா? ஊற்றுவேன் ஊற்றுவேன். போது கரெக்டாக இருக்கும். பிடிச்சிடாத. நம்ம கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்ச நேரம் ஊறிட்டு மிளகாய் அரிஞ்சு எடுத்துக்கலாம். ரெடி அருவமான
பாப்பா தண்ணி கேட்டா மிளகாய் கழுவலாம். ஐயா என்ன செய்றீங்க? மிளகா பச்சி செய்கிறேன். இந்த தண்ணி வேற கை கழுவிட்டு இருந்தாரேன். ரெண்டு பேரும் முட்டுறோம். ஏமா சட்டி வச்சு எண்ணெய் ஊத்துட்டா? சட்டி வச்சு என்ன ஊத்து. சரிம்மா. சரி சாமி. சரி. மிளகாயை தண்ணியை போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நீ குடும்பத்துக்கு தக்கன போட்டுங்க. எங்களுக்கு குடும்பம் பரிசு, நாங்கள் உண்டுமா போடுறோம். நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு கச்சிதமாக போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்று ஊற்று. ஊற்றிட்டேன். பிரியா ஐயா நான் அரிஞ்சு போட விதையேடு. சரியாயா. நீங்கள் விதையாட போடுறதுனாலும் போட்டுங்க. நாங்கள் விதை எடுக்கிறோம். இந்த மாதிரி பொழந்து விதை எடுத்துக்கணும். விதையாடு போட்டால் கொஞ்சம் காடுதுங்க. பாப்பாலாம் சின்ன பாப்பாலாம் விதையை எடுத்து விட்டா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். அவ சும்மாவே காரம் தங்க மாட்டேங்க. தங்க மாட்டான். அதனால தான். அறிங்க அறிங்க என்ன காஞ்சி பேர் மாட்டேங்குது. காயிட்டு அண்ணா இருந்தால் மழை வருது, வர மாதிரியே இருக்குது. ஆனால் வரதில்லை. ஓட காத்தா கொண்டுட்டு போயிருக்குமா? கருக்கள் கட்டுனா காற்றே கொண்டு போயிடுது. ரபர் ரபர் ரபனா அடிச்சு எரிஞ்சு எந்த மேலே போய். இந்த வருஷம் மழையும் இல்லை, வந்த பாடு இல்லை. வாக்கிய தண்ணி வந்த பாடும் இல்லை. சரியான பஞ்சம் வர மாட்டேங்குது இந்த வருஷம். காஞ்சி போச்சா? என்ன காஞ்சி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே காஞ்சி போச்சா? வந்துருக்கிட்டே என்ன காஞ்சிச்சான்னு போட்டு பார்க்குறேன். எடுத்துடலாம். எடுத்துட்டா எது சில்லி போடு. சில்லி போடு. திருப்பி போடு. அதை எடுத்துக்கிடுவேண்ணே. சரியாயா. ரைட்டு. உப்பு இருக்குதான்னு பாருங்க.
அடுப்பு நல்லா சேர்க்கு நேர். சரியாக்குதுங்க. சரிங்களா? சரி தம்பி எடுத்து போய் போட்டு சாப்பிடு. பையன் பாரு நல்லா விரும்பி சாப்பிட்றான். சாப்பிடு சாமி. ஒரு பச்சி 15 ரூபா 10 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா 30 ரூபா 40 ரூபா தான் ஆகும். எப்படியா இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பலகாரம் பண்ணிக்குவோம். போட்டுக்கணும் இன்னொரு தடவை போட்டுக்கலாம். சரியா மிச்சமாக இருக்கிற மாவை அப்படி பூந்தியாட்டு போட்டுக்கிட்டேன். இதுக்கு மேலே இன்னொரு தடவை போட்டுக்கணும் இந்த சுட்டு வச்ச பச்சை. இன்னொரு தரம் போட்டு எடுத்தா காரம் அது நல்ல மொறு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இது வெயிட்டு மறுபடியும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவண்ணே சரியா இலக்கங்க இதே மாதிரி தான் 2வது தடவையும் போட்டு எடுத்துக்கணும். சாப்பிடுங்கண்ணே. கண்ணே எண்ணெய் கொட்டி வீட்டில் வச்சுட்டா. சரியா பெருமா கொண்டு போ. சரியா கால் மாடுக்குது ஊற்றிக்க. அஞ்சு பிள்ளை மாட்டுப்பேன். பச்சை மிளகா பச்சை ரெடி வாங்க சாப்பிட்லாம். பச்சை பார்க்கும்போது நாக்கில் வச்சு ஊறுது. சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதா? என்ன சாமி அதெல்லாம் அங்கேயே வச்சிருக்கு கொடுத்துட்டா. தம்பியை கொடுத்துட்டா. தம்பி கொடுத்துட்டானா? சரி சரி சாப்பிடுங்க. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஐயா பச்சை மிளகாய் பச்சி சூப்பராக இருக்குதா? ஐயா சூப்பராக இருக்குதா? அம்மா பச்சை மிளகாய் பச்சி சூப்பராக இருக்குதுமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? சாப்பிடுங்க. பச்சி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். நல்லா வெந்து பச்சி. பச்சை மிளகாய் பச்சி சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பச்சை மிளகாய் பச்சி சுட்டு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. நான் பல்லு இல்லாத கூட அப்படியே கிடைக்கிற மாதிரி தான் அவ்வளோ ருசியாக இருக்குது. மிளகாயில் எப்படி மிளகாய் காரம்பிங்க, இந்த மிளகாய் காராது. பச்சை மிளகாய் கடையில் அதுக்குன்னே விற்கிது. பச்சை மிளகாயின்னு கடையில் விற்கிது. அப்படியே கடிச்சிக்கலாம். நான் தான் பல்லு இல்லாத கூட கடிக்கும் பாருதா. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.